ஓவல் பிச்சு தானா ஒரே நாளில் டே 2ல் மட்டும் மொத்தம் 14 விக்கெட்டுங்க. 1 இல்லை 2 இல்லை 16 விக்கெட். 16 விக்கெட்டு. இந்தியா 4 விக்கெட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா 2 விக்கெட்டு. அவங்க ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டு அப்படின்ட்டு விக்கெட்டு மழையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஓவல் கிரிக்கெட்டில். இப்படி பவுலர்களை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா 224 ஆல் அவுட்டு, அவங்க 247 ஆல் அவுட்டு. இப்போ இந்தியா மறுபடியும் 75 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பவுலர்களாக இந்த டெஸ்ட் மேட்ச்சில் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தவிர பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ரன்ஸ் ஒரு 50 ரன்ஸ் நீ அடித்தாவே பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் நீ ஒரு 200 ரன் அடித்த மாதிரி ஒரு சமமாக இருக்க மாதிரி இருக்குதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பவுலர்கள் அந்தளவுக்கு இப்போ டாமினேட் பண்ணுறாங்க. இந்தியன் பவுலர்களே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களும் டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்சுக்கான டே 2க்கான ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 2 பொறுத்த வரைக்கும் இந்தியா 204 ரன்னுக்கு 6 விக்கெட் இருந்தாங்க. ப்ளஸ் டே 2ல் ஒரு பெரிய ஸ்கோர் பில்ட் பண்ணுவாங்க. ஒரு எப்படியாவது ஒரு 300 ரன்னாவது நமக்கு அடித்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது என்ன தவறு நடந்ததுன்னா, கருண் நாயர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேருமே அவங்களோட ஸ்டார்டிங் ஆரம்பம் நல்லா இருந்தது. 2 பேருமே நீட்டாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 பவுண்டரி கிளியர் பண்ணேன். ஓகே, நல்ல ஸ்டார்டரா இந்தியா சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு 300 ரன் அடிச்சிடுண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கருண் நாயர் விக்கெட்டை விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே ரன்ஸுங்கிறத அடிக்கல. டெய்லண்ட் பேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா டக் அவுட்டு தொக்கா தூக்குனாங்க. டக்குன்னு விக்கெட்டுங்க. வந்தோடனே மார்னிங்லேயே வேலை முடிஞ்சு போச்சு. 224 ரன்லேயே இந்தியாவை பொட்டி அமுச்சு விட்டுட்டாங்க. ஓகே, இந்தியாவும் இப்படி தான் பவுல் பண்ணுவாங்களா? இங்கிலாந்து பவுலர்கள் வேறு லெவலாக பண்ணாங்க. இந்தியாவை 224 ரன்னுக்கு சுருட்டினாங்க. அதே மாதிரி இங்கிலாந்தும் சும்மா இந்தியாவும் வேறு லெவலாக பவுலிங் பண்ணி இங்கிலாந்தை பொட்டலம் கட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சந்தோஷம் தான் இருந்தது. ப்ளஸ் இவங்களுக்கு இப்படி பவுல் பண்ணும்போது இந்தியாவும் நல்லா பவுலிங் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்ததுங்கன்னே சொல்லலாம். பென் டக்கிட்டும் ஜாக் க்ரோலியும் சேர்ந்து சுமார் மரண சுற்றுறாங்க. இந்த சுற்று அந்த சுற்று இல்லைங்க, சும்மா வேறு லெவல் சுற்று. அவங்க அடித்த ரன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ராக்கெட் வேகத்தில் போச்சு. வேறு லெவலாக பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்களே எங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸே கிடையாதே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு சும்மா போட்டு பொழந்து கட்டினாங்க. விக்கெட் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 90 ரன்னுக்கு அப்புறம் தான் விக்கெட்டே போச்சு. பென் டக்கிட் விக்கெட்டை விட்டார். அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வாயை கொடுத்து விக்கெட் விட்டாருன்னு சொல்லலாம். ஆகாஷ் தீப் கிட்ட தன்னோட வாயை கொடுத்தாரு. முடிஞ்சால் விக்கெட் எடுக்கியா அப்படின்னு சொல்லி விக்கெட் எடுத்து மாட்டினார். அதே மாதிரி பென் டக்கிட் விக்கெட்டை விட்டார். அதுக்கப்புறம் ஜாக் க்ரோலி அவர் ஒரு நல்ல அருமையான பார்ட்னர்ஷிப் அருமையான ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணார். ப்ளஸ் இவரோட விக்கெட்டு பார்த்திங்கன்னா 120 சம்திங்கில் விக்கெட்டை விட்டாருங்க. ப்ளஸ் ஓகே, 120 ரன்னுக்கு பார்த்திங்கன்னா 2 விக்கெட். இங்கிலாந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சிராஜ் ஒரு ஃபயர் ஃபேக்டராக செயல்பட ஆரம்பித்தார். நான் இருக்கேன், இல்லை பும்ரா இல்லாதனால தான் நீ எங்களெல்லாம் தொக்கா பார்க்குறீங்க, நாங்களாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வச்சு செய்கிறியா அப்படின்ட்டு ஒலி போப் ஜோ ரூட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே சரசரன்னு இங்கிலாந்து விக்கெட்டு சர்ன்னு எல்லா விக்கெட்டையும் இழக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சைடு அதாவது ஹாரி ப்ரூக்கை மட்டும் நிற்க வச்சாங்க. ஹாரி ப்ரூக் மட்டும் ஒன் சைடு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்தோம் பெவிலியன் திரும்பணும், பெவிலியன் திரும்பிட்டு வந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா பெவிலியன் போயிட்டு இருந்தாங்க. எப்படியா எங்களை பார்த்து ஒரு பவுலரை இல்லைன்னா சொல்கிறீங்க அப்படின்ட்டு பிரதீஷ் கிருஷ்ணாவுக்கும் நம்மளோட சிராஜுக்கும் கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போட்டு நொறுக்கி எடுத்தாங்க. இந்தியா எந்த அளவுக்கு மோசமாக விளையாண்டாங்களோ பேட்டிங்கில் அதே அளவுக்கு அவங்களையும் மோசமாக விளையாட வச்சாங்க. ஒரு கட்டத்தில் 247 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க. பிரதீஷ் கிருஷ்ணா ஒரு 4 விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் சிராஜ் அவர் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் எடுத்து ஒரு ஃபயர் ஃபேக்டராகவே செயல்பட்டாங்கன்னு சொல்லும். ஏன்னா இங்கிலாந்து ஆரம்பித்த விதம் அப்படிங்க. 90 ரன்னுக்கு ஒரே விக்கெட்டு தான் பென் டக்கிட். அவங்க அடித்த T20 மோடில் விளாண்டாங்க. நம்ம பேட்டிங் தடுமாறிட்டு இருந்தாங்க. பேட்டிங் விளையாடுறதுக்கு அவங்க போட்டு நொறுக்கி எறிஞ்சாங்க. இப்படியே போச்சுன்னா இந்தியா அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்தியா நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டில் நல்ல ஒரு கம்பேக் பண்ணி பயங்கரமாக இந்தியா டாமினேட் பண்ணாங்க. ஒரு இடத்துல 247க்கு முடிச்சுட்டு 23 ரன்னு இந்தியாவை தாண்டி அவங்க அடித்தாங்க. ப்ளஸ் அதையும் இந்தியா திருப்பி அடித்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில். நம்மளோட SSV ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் நான் சுமாராக விளாண்டேன்.
எப்போவுமே ஒரு டெஸ்ட்டில் 2 இன்னிங்ஸில் நான் ஒரு டெஸ்ட்டில் சுமாராக விளாடுவேன். ஏதோ ஒரு இன்னிங்ஸில் புடிச்சு வெறிச்செல்லாம் விளாடுவேன்ட்டு எஸ்ஹெச் வில்லியம்சன் 2ஆம் இன்னிங்ஸில் சும்மா மரண மாசு. உனக்கு மட்டும் தான் T20 ஃபார்மேட் விளையாட தெரியுமா, எனக்கும் விளையாட தெரியும்ன்ட்டு நானும் விளையாட்டு காமிக்கிறேன்ட்டு காமிச்சாருங்க. 7 பவுண்ட்ரி 2 சிக்ஸர். ஜெய்ஸ்வாலோட அடி சும்மா இங்கிலாந்து பவுலருக்கு ஒரு மரண அடியாக இருந்தது. விக்கெட்டே விடாமல் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கேஎல் ராகுல் தனது விக்கெட்டை விட்டார். ப்ளஸ் அதுக்கப்புறம் சாய் சுதர்சனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிலச்சி நிற்கல, அவரும் தனது விக்கெட்டை விட்டுட்டாருங்க. போச்சுடா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. 75 ரன்னுக்கு ப்ளஸ் இந்தியா இப்போ 2 விக்கெட் விட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வால் மட்டும் நல்ல ஒரு ஆஃப் செஞ்சுரி அடித்து களத்தில் இருக்கார். இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போதைக்கு இந்தியாவுக்கு 8 விக்கெட்டு தான் கைவசம் இருக்குது. இந்தியா லீடிங்கில் இருக்கிறாங்க. இந்தியா லீடிங் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ப்ளஸ் இருந்தாலும் 8 விக்கெட் ஹேண்டில் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பவுலர்களுக்கு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 2வது இன்னிங்ஸில் 300 ப்ளஸ் 350க்கு மேலே மினிமமாக 350க்கு மேலே ரன்ஸ், அதாவது 350 ரன் நீங்கள் அடிச்சிட்டிங்கனாவே போதியா. செகண்ட் இன்னிங்ஸில் 350 ரன் நீ மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் கம்பல்சரி வின்ட்ரலாயா. இல்லை 300 ரன்னு கீழேலாம் நீங்கள் அடிச்சின்னா இங்கிலாந்து தான் டாமினேட் பண்ணுவாங்க, இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்க உறுதியாக சொல்லிடலாம். 8 விக்கெட் ஹேண்டில் இருக்குது. இன்றைக்கி 3வது நாள் ஆட்டம். ப்ளஸ் நீ எந்த அளவுக்கு உன்னால் விளையாட முடியுமோ அடித்து நொறுக்கி எடுத்துருங்க. ஏன்னா பொறுமையாக விளையாண்டிங்கன்னா விக்கெட் விட்டு லூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ப்ளஸ் அவங்கள மாதிரி அக்ரோசிங் கேம்ஸ் T20 ஃபார்மேட்டில் விளையாண்டா ரன்ஸுங்கிறது விறுவிறுன்னு போகும். 300 ரன்னுக்கு மேலே அடித்தா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் வெல்லும். இல்லை அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க ஓப்பனிங்கில் வேறு லெவலாக விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க T20 ஃபார்மேட்டில் சும்மா மரண சுற்றுறாங்க 2 பேரும், க்ரோலியும் டக்யூட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் திருப்பி டக்குன்னு அடித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க அடித்து முடிச்சுடுவாங்க. அதனால் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் வென்றே ஆகணும் அப்படின்னா 300 ரன்னுக்கு மேலே அடித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா டெஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடித்தா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கும்? ப்ளஸ் இங்கிலாந்தை இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்குமாங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே நம்ம சேனல்